மாமா நீங்க என்னால் உங்களுக்குள்ள விரிசல் வரக்கூடாது, விலகல் வரக்கூடாது. மாமா நீயும் கௌரியும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க நல்லவர்னா? இல்லப்பா, கௌரி ரொம்ப நல்லவ. எந்த காரணத்துக்காகவும் நீ கௌரிய பிரியக்கூடாது. அதான் என்னுடைய விருப்பம். மாமா நீங்க இங்க இருந்து போக கூடாது. நான் உங்களை போக விட மாட்டேன். போக மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் செஞ்சிருக்கீங்க. நான் செஞ்ச சத்தியம் வாழ்றதை விட நீ என் மகனோட வாழணும்மா, அதான் முக்கியம். இல்ல மாமா, நீங்க இங்க இருந்தே ஆகணும்னு நான் செஞ்ச சத்தியத்தை நீ கோட் பண்ணா நான் செத்து போயிருவேன். அது உனக்கு சம்மதமா? மனைவின்னு வெளிப்படையா சொல்லாம, மகன்னு வெளிப்படையா சொல்லாம வாழ்ந்த எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் உன் மாமியா மனசு மாறும், மகன்கிட்ட என்ன அப்பான்னு அறிமுகம் பண்ணி உயர்வா சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கவே இல்லை. இனியும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் போறேம்மா. மாமா இல்லம்மா, நான் எங்க இருந்தாலும் என் நினப்பு மொத்தமும் இங்கதான் இருக்கும். நீ நல்லா இருக்கணும், என் மக மனைவி நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேம்மா. சித்து ப்ளீஸ் எனக்காக உங்க அப்பாவை போக விடாம தடுங்களேன். அத்தை ப்ளீஸ், இனிமே நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். கோர்ட்ல எதிர்த்து வாதாட மாட்டேன். மாமா போக விடாம இங்கேயே இருக்க வைங்களேன். இந்த வயசான காலத்துல பாவம் அவர் எங்க போவாரு? இறக்கப்படுங்க. அவர் உங்க புருஷன். கண்ணுக்கு தெரியாத ஈகோக்கு கொடுக்கற மரியாதைய, இருமாப்புக்கு கொடுக்கற மரியாதைய நீங்க உங்க கணவருக்கும் அவர் உங்க கழுத்துல கட்டின தாலிக்கும் கொடுக்க கூடாதா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.